கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 23வது வசனம். மத்தேயு 19:23, Matthew 19:23. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ அந்த ஐஸ்வர்ய வாலிபனை விட்டுட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, தன்னுடைய சீஷர்களை நோக்கி பார்த்து அவங்களுக்கு ஒரு உண்மையான ஒரு அர்த்தத்தை சொல்லி கொடுக்குறார். அதாவது என்னென்னா, இங்கே அவர் அவங்கள குற்றப்படுத்ததா சொல்ல ஒரு எச்சரிக்கையாக சொல்கிறார். தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்கிறார், ஒரு ஐஸ்வர்யவான் உள்ள பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நுழைவது. அப்போ இந்த ஐஸ்வர்யவான் என்று சொல்லும்போது என்ன நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஐஸ்வர்யம் தப்பு கிடையாது. ஆனால் அந்த ஐஸ்வர்யம் என்ன பண்ணுது, உங்களை சோதிக்கக்கூடியதாக இருக்குது, கர்த்தரிடம் உங்களை ஒப்பு கொடுக்க முடியாதபடி. அதனால தான் எப்பொழுதுமே நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கொள்ளணும். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 10வது வசனத்தில், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. பணம் இல்லை, எனக்கு இன்னும் பணம் வேணும், எனக்கு இன்னும் ஐஸ்வர்யம் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடியதா. காரணம் என்னென்னா, இந்த ஐஸ்வர்யம், இந்த பணம் என்ன பண்ணுதுன்னா, உங்களை செல்ஃப் ரிலையன்ஸ் சொல்லுவோம்ல, என்னால் வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு காரியத்துக்கு. அதே மாதிரி பணம் வரும்போது உங்களுக்கு என்ன வசதி வாய்ப்பு வருது. அப்போ அது என்ன பண்ணுது, உங்களுடைய ஆவிக்குரிய பசி தாகத்தை அப்படியே ஒன்றும் இல்லாமல் பண்ணக்கூடியதா. அது மாத்திரமில்ல, அது உங்களை இந்த பூலோகத்தில் உள்ள ஒரு காரியங்களில் உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. கடைசியில் இது என்ன தெரியுமா பண்ணுது, உங்களுக்கு இந்த சொத்து போயிருமோ, இல்லை என்னுடைய பதவி போயிருமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் கொண்டு போய் நிறுத்திடுது. அதுக்கு இந்த ஐஸ்வர்ய வாலிபன் ஒரு நல்ல உதாரணம். அப்போ இங்கே ஆண்டவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, இந்த ஐஸ்வர்யம் என்ன பண்ணுது, ஒரு மனுஷன் ராஜ்யத்துக்குள்ளே நுழைவது கடினமானது, அரிதானது என்று சொல்லக்கூடியதா. அப்போ இங்கே இயேசு கிறிஸ்து சொல்லும்போது ஒரு இருதயத்தில் இருக்கக்கூடிய ஒரு போராட்டத்தை சொல்கிறார். ஏன்னா இது முடியாதுன்னு சொல்ல, அரிது என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை தான் சொல்கிறாரு. ஏன்னா இங்கே மத்தேயு 6வது அதிகாரம் 24வது வசனம் சொல்லும்போது என்ன சொன்னார், நீங்கள் உலக பொருளுக்கும் தேவனுக்கும் வேலை செய்ய முடியாது. அதே மாதிரி இது லூக்கா 12வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லும்போது, இந்த வாழ்க்கைக்கு உலகத்தில் உள்ள பொக்கிஷங்கள்னால இல்லை என்று சொல்லக்கூடிய காரியத்தை சொன்னார். அப்போ இங்கே பரலோக ராஜ்யத்துக்குள்ள நுழைவது அரிது. ஏன்னா இந்த பரலோக ராஜ்யத்துக்கு போகிற வழி குறுகலான வழி. மத்தேயு 7வது அதிகாரம் 14வது வசனத்தை சொன்னார் இல்லையா. ஏன்னா அது மிகவும் குறுகலான வழி, சிலரை கண்டுகொள்ளுவார்கள் என்று சொல்லக்கூடியதாக. அதனோட ஒத்த பகுதி லூக்கா 18, 24, 25 சொல்லும்போது, எப்படி பரலோக ராஜ்யத்தில் ஐஸ்வர்யவான் போவது எதுக்கு சமமாக இருக்குது, ஒட்டகம் ஊசியின் காதுக்குள்ளே நுழைவதுக்கும் கடிதாக இருக்குன்னு. காரணம் என்ன, ஐஸ்வர்யம் அப்படிப்பட்ட ஒரு தடைகளை உங்கள் இருதயத்தில் உண்டாக்குகிறது என்பதை தன்னுடைய சீஷர்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லுகிறார். சரி, இப்போ நம்ம இந்த வசனத்தை எப்படி எடுத்துக்கொள்வது? நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, ஐஸ்வர்யம் பாவம் இல்லை. பட் ஆனால் அது என்ன பண்ணோம், ஆவிக்குரிய முறையில் அது ஆபத்தானது. வெல்த் இஸ் நாட் சின்ஃபுல், பட் இட் இஸ் ஸ்பிரிச்சுவலி டேஞ்சரஸ். ஏன்னா அது தேவனுக்கு எதிரான ஒரு பெரிய எதிரியாக வரும். அதனால தான் நம்ம என்ன பண்ணணும்னா, அவர் ரெகுலராக அப்பப்போ நம்மளுடைய இருதயத்தை சோதித்து பார்த்து கொண்டே இருக்கணும். என்னுடைய தாக்குதல், என்னுடைய அட்டாச்மெண்ட் என்று சொன்னால் எதை சார்ந்து இருக்கிறேன், நான் என்னுடைய சொத்தை, என்னுடைய சுகத்தை, என்னுடைய சொந்த காரியங்களை குறித்து அதில் நான் பாதுகாப்பாக இருக்கிறேன்னா, இல்லை என்னுடைய பாதுகாப்பு கிறிஸ்துவகிட்ட தான் இருக்குது, நான் முழுமையாக இயேசு கிறிஸ்துவிடம் சரண்டர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியதா. நான் இதற்கான எதிர்மறையை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். ஏன்னா ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறது ஆவிக்குரிய காரியம் நினைக்கிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துக்கிட்ட நீங்கள் ஒப்பு கொடுக்கறது தான் அவனுடைய ஒழிய, ஒன்றும் இல்லாமல் தரித்திரனாக இருக்கிறதுனால நீங்கள் ஆவிக்குரிய என்ற அர்த்தம் கிடையாது. இங்கே இயேசு கிறிஸ்து எல்லாரையும் எல்லாத்தையும் விற்றுட்டு வர சொல்லலை. யார், இந்த ஐஸ்வர்ய வாலிபன்ட்ட தான் சொன்னார். ஏன்னா லூக்கா 19வது அதிகாரத்தில் சகையிட்ட வரும்போது சகையெல்லாம் விற்க சொல்லலை.
அப்ப என்னன்னா, முழுமையாக என்னை சார்ந்து வாழுகிறாயா, இல்ல உலகத்துக்குரிய காரியங்களை சார்ந்து வாழ்றீங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்ம கிறிஸ்துவை இறுக பற்றி கொண்டு உலகத்துக்குரிய காரியங்களை ரொம்ப லூசா பிடித்து கொள்ளணும். ஏன்னா உலகத்துக்குரிய காரியங்களை இறுக பிடிச்சு கிறிஸ்துவை விட்டுறக்கூடாது. ஏதாவது ஒன்னதான் இறுக பிடிக்க முடியும். அப்ப நம்ம கிறிஸ்துவை இறுக பற்றி கொள்வோம். உலக பிரகாரமான காரியங்களை லெகுவாக எடுத்துக்கொள்ள கற்றுக்கொள்வோம். வல்ல பிதாவே, இதோ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரி ஒவ்வொருவருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இவர்கள் யாரெல்லாம் தங்களுடைய இருதயத்தை முழுமையாக உமக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவரே உம்மை சார்ந்து வாழ முடியாமல் இருக்கிறாங்களோ அவர்கள் எல்லோரும் இன்றைக்கு அதை செய்ய எங்கள் தேவன் கிருபை பாராட்டுங்க. ஆமாம் ஆண்டவரே, பொருளாதாரம், ஐஸ்வர்யம் இவர்கள் உம்மை பின்பற்றுவதற்கு ஒரு தடையாய் இல்லாதபடி எங்கள் தேவன் பாதுகாத்து கொள்ள வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால சந்திப்போம்.